எல்லோருக்கும் வணக்கம். இன்று உலகத் தமிழர்களால் தியாகத்தின் ஒளி என்று மனம் நெகிழ்ந்து அழைக்கப்படக்கூடிய தியாக தீபம் திலீபன் அவர்களினுடைய இறந்த நாள். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகில் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். இருந்தும் ஏன் இவரது இறப்பு உலகத் தமிழர்களால் நினைவு கூறப்படுகிறது என்றால், இவருடைய மரணத்திற்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. இவருடைய மரணம் பல லட்சக்கணக்கான தமிழீழ சொந்தங்களின் அடிப்படை உரிமையை மீட்டு தரும் நோக்கத்துடன் அமைந்திருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் தமிழர்கள் அடக்கி ஆளப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்ட நிகழ்வுகள். அதுபோல் 1987 ஆண்டு ஜூலை 29 ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தமானது கையெழுத்தாகிறது. இதில் தமிழ் மண்ணின் உரிமைகள் எல்லாம் மீட்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. இலங்கை தமிழர்களும் அவர்களின் பிரதிநிதிகளான LTTE இயக்கமும் முதலில் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தது. ஆனால் போக போகத்தான் தெரிந்தது, இந்த ஒப்பந்தத்தில் தமிழர்கள் உரிமைகள் எதுவும் மீட்கப்பட போவதில்லை என்று. மேலும் தமிழர்கள் நசுக்கப்பட போகிறார்கள் என்ற உண்மை புரிந்ததும் அறவழியிலே இந்த நிகழ்வினை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல LTTE அரசியல் பிரிவு தலைவரான தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஒரு அகிம்சை வழி போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்தியா இந்த பிரச்சனையில் இலங்கையின் பக்கம் ஒருதலை பட்சமாக இருப்பதை கண்டித்து, இந்தியா தன் விடுதலைக்கு உண்ணாவிரத அறவழி போராட்டங்களை எப்படி இந்த உலகிற்கு முன்மாதிரியான போராட்டமாக அகிம்சை வழி தொடர்ந்ததோ, இந்தியாவிற்கு புரிய வைப்பதற்காக அதே அகிம்சை வழியிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை திலீபன் அவர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டார். அவருடைய கோரிக்கைகள் 5. முதலாவது, தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே இலங்கை இராணுவம் சிங்கள குடியேற்றங்களை திட்டமிட்டு நடத்தியது, அது கூடாது, அதை நிறுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கை. இரண்டாவதாக, தமிழ் மண்ணிலே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய காவல்துறைகளை அகற்ற வேண்டும். மேலும் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, பொது இடங்களிலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை திரும்ப பெற வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, பிரிவென்ஷன் டெரரிசம் ஆக்ட் PTA என்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழர்களை விடுவிக்க வேண்டும். நான்காவது கோரிக்கையாக, போர் சூழல் காரணமாக தமிழர் பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாட்டு பணிகளை நடத்த வேண்டும். ஐந்தாவது, ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தத்தின்படி தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகளும் அவருடைய தன்னாட்சிக்கான சாத்தியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வளவுதான். இந்த கோரிக்கைகளினுடைய நடைமுறை சாத்தியம் என்பது மிக எளிமையானது. இருந்தும் இந்திய அரசு இந்த தமிழரின் உண்ணாவிரத கோரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் மனிதாபிமானம் இருக்கும் என்று நம்பி ஒருவர் அகிம்சை வழியில் உண்ணாமல் ஒரு துளி தண்ணீர் தன் நாவில் படாமல் போராடுகிறார். இந்த உலகமே அதை வேடிக்கைத்தான் பார்த்தது. செப்டம்பர் 15, 1987 அன்று தொடங்கிய இந்த போராட்டம் 12 நாட்கள். ஒரு சொட்டு தண்ணீர் தன் நாவில் படாமல், ஒரு பருக்கை சாதம் தன் குடலை தொடாமல், தமிழர்களின் உறுதிக்கான சான்றாய், தமிழர்களின் வீரியத்தின் அளவுகோலாய், தமிழ் முன்னோரின் சக்திமிக்க ஆன்மாவின் நீட்சியாய் அவர் போராட்டத்தை கைவிடாது செப்டம்பர் 26 காலை 10:48 மணியளவில் தன் இன்னுயிரை நீத்தார். இதன் பிறகுதான் இந்திய அமைதிப்படைக்கு எதிரான யுத்தம் தமிழீழ மண்ணில் தொடங்கியது. நன்றி.